சைவமா வாழ்ந்த ஒரு முதலைய பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு சைவ முதலை சந்திக்கிறது உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. அது வேற எங்கேயுமே காண முடியாது. அந்த முதலையோட பேரு பபியா. காசர்கோடு அனந்தபுரம் கோவில்ல தான் இந்த வித்தியாசமான வெஜிடேரியன் முதலை இருக்கு. கடவுளுக்கு படைச்ச பிரசாதமும் அரிசி உணவுகளும் மட்டும்தான் இந்த முதலை விரும்பி சாப்பிடும். அந்த முதலைய பத்தி தெரிஞ்சுப்போமா? அனந்தபுரம் கோவிலின் மிக அரிதான அற்புதமான அந்த கதை என்னன்னு தெரிஞ்சு. ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவில், அனந்தபுரம். இது காசர்கோடு மாவட்டத்தின் மிகப்பெரிய கோவில். இந்த கோவிலை தரிசிப்பதே ஒரு அற்புதமான தெய்வீகமான அனுபவமாக கருதப்படுகிறது. இந்த கோவில்ல வாழும் ஒரு வித்தியாசமான உயிரினம் தான் பபியா என்கிற முதலை. 76 வயதாகும் இந்த முதலை இப்ப நம்ம கூட இல்லை. இந்த கோவில் இப்போ அதனுடைய தெய்வீகமான மற்றும் புனித யாத்திரையில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆங்கிலேயர்கள் கொன்ற அந்த பபியா முதலையின் பேரை தான் இந்த முதலைக்கும் இவங்க வச்சிருக்காங்க. பண்டைய ஆளுங்கள்ல யார் இந்த பேரை வச்சாங்கன்னு தெரியல. பபியாவுக்கு கரெக்டா இந்த நேரம்னால நாம எதுவும் சொல்ல முடியாது. சில நேரம் ராத்திரியில அவ குளத்துல இருந்து மேலே ஏறி வந்து படுத்துப்பா. அதே மாதிரி சில நேரங்கள்ல செடிக்கடையில எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பா. உண்மையிலேயே அது ரொம்ப அழகான ஒரு காட்சி. ஆனா அவ எப்ப மேல வருவான்னு எல்லாம் தெரியாது. ஒரு தெய்வீக தன்மை எப்பவுமே அவ கூட இருக்கும். இந்த முதலைக்கு 76 வயசாகிறது, 76 இயர்ஸ். பழைய முதல்ல இந்த குளத்துல எப்படி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இவ அதுக்கு அப்புறமா வந்தா. என்னதான் சத்தம் கேட்டாலும் வெளியில வரமாட்டான். இந்த குளத்துக்கடியில ஒரு குகையில தான் அவ எப்பவுமே இருப்பா. சும்மா எல்லாம் வெளியில வரமாட்டா. அவளுக்கா தோணணும். அதே மாதிரி ஒரு தடவை வெளியே வந்தா அவளுக்கு எப்ப பிடிக்குதோ அப்பதான் உள்ள போவா. அவளை பார்க்கணும்னா உண்மையிலேயே அதுக்கு நாம பாக்கியம் செஞ்சிருக்கணும். அப்பதான் பார்க்க முடியும். சில நேரம் ராத்திரியில கோவில் சந்நிதியில வந்து படுத்துப்பா. யானை படிக்கிட்ட படுத்துட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் மண்டபத்துக்கு சைட்ல வந்து படுத்திருப்பா. அப்புறம் எப்பயாவது குளத்துல இருந்து மேலே ஏறி சைட்ல படுத்துட்டு இருப்பா. வந்தான்னா காலையில தான் போவா. அப்ப வேணா பார்க்கலாம். 1 மீட்டர் அகலத்துல கிட்ட நின்னுதான் பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனா அவ எதுவுமே பண்ண மாட்டான். கோவில் பணியாளர்கள் தான் முதலைக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் பப்ளிக் அனுமதிக்க மாட்டோம். கடவுளுக்கு கொடுக்கிற பிரசாதத்தோட ஒரு பகுதியை அதுக்கும் கொடுப்போம். அது சமத்தா வாங்கி சாப்பிட்டோம். இங்க ஒரு சுரங்கத்தை பத்தி கேள்விப்பட்டேன். கடவுள் இந்த சுரங்கம் வழியா தான் மறைஞ்சாரு. அது குகை மாதிரி இருக்கும். இந்த சுரங்கம் 5 கிலோமீட்டர் நீள முடியாது. சமுத்திர குளங்கிட்ட தான் இந்த குகையோட மறுபக்க வாசல் இருக்கு. காசர்கோடு கும்பலா கிட்ட அங்கதான் இந்த குகையோட மறுபக்க வாசல். அந்த வழியா கடவுள் மறுபக்கம் சென்று கடற்கரை வழியா நடந்து மறைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. முதலை சைவத்தை மட்டுமே உண்பதால இதுக்கு ஏதாவது உடல்நிலை கேடு பிரச்சனை ஏதாவது இருக்கா? உடல் நலத்தை பத்தி எங்களால எதுவும் சொல்ல முடியாது. முதலையோட ஆயுள் காலம் எவ்வளவுன்னு ஒன்னும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்புறம் இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இங்க ஒரு முதலை இறந்துட்டா அதிகம் தாமதம் இல்லாம அடுத்த முதல்ல வந்து சேர்ந்து. இது ஒரு தெய்வீகமான உண்மை. முதல்ல மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்கள்ல ஒண்ணு தானே.